இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி மார்க்கெட்டில் தாங்க இருக்கோம். இது வந்து பெரிய ஃப்ரூட் மார்க்கெட். இது இங்கே தான் நம்ம இருக்கோம். இங்கேருந்து எங்கே எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க லோடு எடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணும். அங்கேருந்து எம்டி அடிச்சு நடத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். நம்ம இங்கே தான் இந்த கடையில் தான் ஏற்றணும். இப்படி ஓரம் போட சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஃப்ரூட் மார்க்கெட்டு. நம்ம வண்டி இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வருது. அப்போ ஓகே, நம்ம என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு தான். அதான் ஃப்ரூட்டு மார்க்கெட்டில் ஃப்ரூட்டு தான் ஏற்றுவோம். என்ன ஃப்ரூட்டுன்னு எனக்கே தெரியாது. எல்லாத்தையும் கலந்து தான் ஏற்றுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கடைக்கு தான் இது போகும். 2.5 டன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, போகலாம். டைமிங் லோடுலாம் இல்லைங்க, நார்மல் டைம். அப்படியே நிற்காமல் போக வேண்டியதான். நம்ம லோடு ஏற்ற விட்டோங்க. இப்போ வந்து வேறு கடையில் இருக்கோம். இங்கே 40 பாக்ஸாக, இன்னொரு கடையில் ஒரு 20 பாக்ஸு. அப்புறம் வேறு எதனா ஏற்றுவாங்களாம். ஆரஞ்சு பழம் தான் ஏற்றிட்டுருக்காங்க இப்போதைக்கு. அப்புறம் வேறு எதனா ஏற்றுவோன்னு இருக்காங்க. மொத்தம் நமக்கு 2.5 டன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு கணக்கு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயருங்க. ஆரஞ்சு ஏற்றி முடிச்சுட்டு ஆப்பிள் ஏற்றுறாங்க. ஐஸ் வண்டி. நம்ம பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டோங்க. லோடு ஏற்றிட்டு தார்பாய் போட்டுன்னு இருக்காங்க. அவங்களே 3 பேர் இருக்காங்க. அவங்களே போடுறாங்க தார்பாய். பின்னாடி வந்து சாத்துக்குடி மூட்டை போட்டாங்க. உள்ளே இருக்குது அதனால். ஆனால் பின்னாடி ஒரு 600-700 கிலோ போட்டாங்க சாத்துக்குடி மூட்டை. மொத்தமாக ஒரு 2லேருந்து 2.5 டன்னு தான் வரும். அதிகமாகலாம் ஒன்றும் வராது. அப்படியே ஒட்டின்னு ஓடுற வண்டி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகேங்க. நம்மளது வேறு இன்னையோட குவார்டர் டேக்ஸ் வேறு முடியுது நமக்கு. ஆனால் கம்பெனியில் தான் போட்டு தரணும் 2 வருஷத்துக்கு. அப்படி தான் பேசி வண்டி வாங்கினது. கம்பெனியில் கேட்டிருக்கோம், போட சொல்லியிருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி போடுறாங்களா. நான் என்ன தலை லூஸ் விட்டுக்கிறீங்க? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. இப்போ தான் கிளம்பணும் நம்ம. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஆகுதுங்க. டிராஃபிக் தான். பெங்களூர்னாலே டிராஃபிக் தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமிங் லோடுலாம் இல்லை, நார்மல் லோடு தான். அப்படியே போக வேண்டியதான். அந்தாண்ட ரோட்டில் நாமளும் போயிருக்கலாம். நம்ம ஏன் போனோம்னா கொஞ்சம் அது பள்ளமேடாக இருக்குங்க. அதனால தான் நம்ம அதில் போகல. இதோ போகுது பாருங்கள் காரு. இதோ லாரி போகுது பாருங்கள். ஈச்சர் வண்டி. பள்ளமோடாக இருக்கும். நம்ம எங்கே 2.5 டன்னு வச்சுன்னு அதில் போத்து அதில் தான் போய் ஆகணும். அப்படின்னா போகலாம் நமக்கு. சரி, இங்கே ரோடு ஒன்று இருக்குதுன்னா இதில் போகலாங்க. நம்ம வண்டிக்கு கட் அடிக்கணும் கண்டிப்பாக. இப்போது இந்த மாதத்தில் பார்த்து கட் அடிச்சிடணும். வண்டி பிரேக் டவுன். ஒரு பஸ் ஒன்று பிரேக் டவுனுங்க. அங்கே பஸ்ஸு பிரேக் டவுன். அதனால தான் டிராஃபிக் ஆகிருக்கு. அந்தாண்ட லைனில் வந்தவங்களாம் அப்படியே நிற்கிறாங்க பாருங்கள்.
இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளி டோலில் தாங்க இருக்கும். நம்மளை வச்சு வசமாக லாக் பண்ணிட்டுக்கிறாங்க. கடவுளே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி ஓகே, அண்ணன் பின்னாடி போக சொல்ல வேண்டியதான். சரி ஓகேங்க, இங்கே டைம் 3 ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்டு தான் நம்ம கிளம்புறோம். சரி ஓகே, நம்ம கிளம்பலாம். அந்த வண்டி எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு பாருங்க. அப்பா எப்பயோ ஆயிருக்கு. வேற ரோடு போடுறேன்னு எல்லாத்தையும் நோண்டி போட்டு வச்சிருக்காங்க. பூரா இதுவாக இருக்குது பாருங்க. இந்த வழி ஃபுல்லாகவே ரோடு தாங்க போடுறாங்க. அத்திப்பள்ளி தாண்டதுலேருந்து இப்படி தான் வருது கிருஷ்ணகிரி போகிற ரோடு. எடுக்கிறாங்க பாருங்க. அப்பா ஒரே புகை மூட்டமாக இருக்குதுங்க. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கல் டோலை தாண்டி தான் போகிறோம். அதை இந்த டோலை தாண்டினா நமக்கு அப்படியே தொப்பூர் டவுனு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே நமக்கு தொப்பூர் டவுன் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாது. அப்பா கார்காரன் அப்படியே ஒராசுற மாதிரி போகிறாங்க. வண்டி பென்ஸு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுத்து. சரி ஓகே போவோம். எதிர்க்க ஒரு வண்டி எப்படி வருது பாருங்க, ஸ்லோவா லாரி. இங்கே தான் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதத்துலேயே டிசம்பர் மாதத்துலேயே நிறைய ஆக்சிடென்ட்டுங்க. என்னதான் அப்படி ஆகுதுன்னு தெரியல எல்லாருக்கும். இங்கே தான் சொல்லுவாங்க கோ ஸ்லோன்னு இங்கே தான் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னு தெரியல, சவுண்டை காணும். நாங்கள் பாருங்கள் லாரி எப்படி ஏறுது பாருங்க. அது இதாங்க தொப்பூர் டவுன் இதாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் தான் இருக்கோம். இங்கே போயிட்டு அவினாசியில் போயிட்டு இங்கே நம்ம யாசர் பாய் வராருங்க. அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவர் லைனை விட்டு லோக்கல் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு.
அவர் வராரு நம்மளை பார்க்கறதுக்கு இல்லை, அவர் லோக்கல் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தாங்க, இங்கே பொள்ளாச்சி போயிட்டு அவர் வராராம். நம்மளை ஒரு பேக்கரி ஒன்று, க்ரீன் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேக்கரி ஒன்று சொல்லியிருக்காரு. அங்கே வந்து நில்லு, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நம்மளும் போயிட்டு அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணலாம். யாசர் பாய் இந்த ரோட்டில் தாங்க வந்துட்டுருக்காரு. இதோ வராரு பாருங்க, லைட்டை டிம் பண்ணி போட்டுன்னு, வெள்ளை கலர் லைட்டு. அவர் தான் யாசர் பாய். நம்மகிட்ட சொல்லிட்டாரு வெள்ளை கலர் லைட்டு போட்டுன்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டெய்னரு விஎம்எஸ் அங்கே போடு, வண்டி அண்டை போடு. கோயம்புத்தூர் வண்டி தான், 36. கோயம்புத்தூரா இது கோபிச்செட்டிப்பாளையமா ஏதோ ஒன்றுங்க. சரி ஓகேங்க, நம்ம உள்ள லைட்டாக வந்திருக்கோம். போயிட்டு மேலே போகணும். நம்ம அடுத்து டீ குடிச்சிட்டு, எங்கே க்ரீன் பேக்ஸ் இருக்குல்ல, இதில் டீ குடிச்சிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போகலாம். நமக்கு இன்னும் பார்ட்டி யாரும் ஃபோன் பண்ணலைங்க, அதனால தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். சரி ஓகே, நாம்ளும் அப்புறம் எங்கேயுமே நிறுத்தாமல் வந்துனேன்ட்டோம். சரி அதனால தான் நாம்ளும் ஒரு டீயை குடிப்போம்னு சொல்லிட்டு தான். சரி ஓகே யாசர் பாயை பார்த்தாச்சுங்க, டீ குடிச்சாச்சு, கிளம்பியாச்சு நம்ம. சரி ஓகே யாசர் பாய், அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஆமாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சரி ஓகேங்க, நமக்கு இன்னும் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஓகே, நம்ம கிளம்பலாம். பார்ட்டிக்கு நாமளே ஃபோன் அடிக்கலாம், அவங்க இன்னும் நமக்கு அடிக்கலை, நாமளே ஃபோன் அடிக்கலாம். இன்னும் நமக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். நேராக போகலாம், நேராக கீழே போயிருந்தா எல்என்டி, இப்படி போனால் சிட்டி உள்ள போகுதுங்க. இது நேராக போனால் நம்ம கேரளா எல்என்டி பைபாஸுங்க. அப்படியே அந்த ரோட்டில் போயிருந்தா கேரளா எல்என்டி பைபாஸ். சரி ஓகே, நான் உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஃபைனலி நம்ம அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. எப்பப்பா இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்குது சாமி. தெரியாதனமாக சிட்டி உள்ளே போன்ட்டேங்க. சரி அவுட்ரு ரோடுன்ற மாதிரிங்க. சிட்டி உள்ள வந்து மேம்பாலம், புதுப்பாலம் இருக்குது, அது உள்ள மேலே ஏறணும்னா சல்லுன்னு போயிடலான்னு வந்துட்டேங்க. நம்ம எதுக்கு அந்த எல்என்டி பைபாஸில் போயிட்டு எதுக்கு நம்ம டோல் வாங்கணும் அப்படின்ட்டு அதில் வந்துட்டேங்க. அந்த மேம்பாலத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூரில். மேம்பாலம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு டைமே எப்படி சொல்கிறது, ரொம்ப டிராஃபிக்ங்க, வரைய முடில. 2 வீலர்லாம் மோசமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடில. அதனால தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடில. சரி ஓகேங்க, இங்கே இறக்கிட்டு நம்ம அடுத்து எங்கே துர்கா போகலாமா இல்லை வேறு ஆஃபீஸ் போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அடுத்து நம்ம இது எப்போ இறக்குவாங்கன்னு தெரில. இது இறக்கிட்டு உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க.